வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம கிராஃப் வந்து ஏடி கிராஃப், தட் இஸ் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். த ஏரியா அண்டர் ஏடி கிராஃப் கிவ்ஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஈஸியாக சிம்பிளாக ரியலைஸ் பண்ணலாம். சி, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு velocity divided by time. Acceleration or v is equal to acceleration into time. That is acceleration time acceleration. A and t multiply பண்ணா என்ன வரும்? A and t multiply பண்ணா நமக்கு வந்து velocity கிடைக்குது. That is area of AT, area of AT graph gives what? Gives velocity. So இதில் கன்ஃபியூஷன் வரவே கூடாது. Now நமக்கு எல்லாருக்கும் தெரியும் the acceleration is equal to rate of change of velocity. That is first derivative of velocity is acceleration, or dv is equal to a into dt. So dv means a small interval velocity, and this is a into acceleration into with respect to time. If we integrate both the sides, velocity from initial point of velocity to final point of velocity, and acceleration and integration with respect to time, initial time to final time. So dv எப்படி பண்ணா, dv integrate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? Integral of dv with respect to v initial to v final is equal to இது கேன்சல் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரியலன்னா மேத்தமெட்டிக்ஸ் டூல்ஸுங்களை ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் இன்டகிரேஷன் டீட்டெயிலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, வி வில் ப்ரொசீட் ஃபர்தர். இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகிடும். நமக்கு டெஃபினட் இன்டகிரலில் பார்க்கணும். வி தனியாக வரும், அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுவோம், அதுக்கப்புறம் மைனஸ் லோயர் லிமிட். இந்த அப்பர் லிமிட் இதுக்கு பதில் போடுவோம், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் இது போவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு change in velocity. So we can write integration of dv vi initial to v final is equal to v final minus v initial is equal to change in velocity, which is equal to, what is this? In the portion, this is equation 1. Integral v initial to v final is equal to integral t1 to t2 into a into dt. Or we can simply say v final delta v, that is change in velocity, is equal to integral t1 to t2 into a into dt. இப்போ இந்த கிராஃப்க்கு வருவோம். We take a small elementary strip. So area under this curve, இதுதான் area under this curve. ஏரியா அண்டர் திஸ் கர்வ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வில் டேக் ஏ ஸ்மால் ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப்பு இந்த திக்னஸ் வந்து டைம் ஆக்சிஸ், அதனால் டிடி. இதோட லென்த் எவ்வளோ வரும்? லென்த் வந்து இது ஆக்சலரேஷன் ஆக்சிஸு. ஸோ லென்த் வில் பி ஏ. இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம இப்படி எடுத்தோம்னா பெருசாக்கியிருக்கது. இந்த சைடு ஏ, இந்த சைடு டிடி. ஏ இன்ட்டு டிடி என்ன வரும்? What is A into dt? A into dt. What is A into dt? See here, from the strip, small strip, small area dA of the strip. ஸ்மால் ஏரியான்னு சொல்கிறாங்க. இதோட இது ஏரியா வந்து நம்ம ஏரியா வந்து டிஏன்னு சொல்கிறோம். இன்டகிரேஷன் எப்படி பண்ணலாம்? இந்த ஸ்மால் ஏரியாவை ஒரு ஸ்ட்ரிப், ரெண்டு ஸ்ட்ரிப்பு, இது பல ஸ்ட்ரிப்பாக இருக்குது. பல ஸ்ட்ரிப்னால ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ரிப்பு, ரெண்டு ஸ்ட்ரிப்பு, மூணு ஸ்ட்ரிப்பு, அப்படி இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிப்பு, அப்படி இது வரைக்கும் 1 2 3 4 அப்படின்னு மெனி ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிப்போட ஏரியா எடுத்துக்கிட்டு அதை லிமிட், லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா என்டையர் ஏரியா நமக்கு கிடைக்கும். அதுதான் இன்டகிரேஷன் அப்ரோச்.
So small area of the strip is equal to dA, which is equal to, what is the small area of the strip? A into dt. A into dt. That is the length into breadth. So if we integrate dA, what do we get? We get the total area of the what? AT graph. AT of the total area of the AT graph. ஏன்னா இது ஏடி கிராஃபில் தான், ஏடி கிராஃபோடு தான் நம்ம ஏரியாவை கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் ஏரியா ஆஃப் த விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், இங்கே இன்டெகிரேட் பண்ணுற போது இங்கே நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் ஏ இன்ட்டு டிடி. பிகாஸ் நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் ஏரியா இது வரைக்கும் நம்ம ஏடி கிராஃபில் டைம் இன்டர்வல் T1 to T2 நம்ம இந்த கிராஃபில் ஏரியா பார்க்க போகிறோம். இந்த ஏரியா என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். விச் இஸ், ஸோ integrate total area under AT graph is equal to A. Integral dA integrate பண்ணால் total area வரும். integrateங்கிற போது எல்லா ஏரியாவையும் ஒன்று சேர்க்குறோம். this area எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா total area வரும். total area is integration of dA is equal to A dt. A dt எங்கே இந்த இது வரைக்கும் பண்ணுறோம்? T1 to T2 நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். T1 to T2. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம். 1. ஸோ சேஞ்ச் இன் velocity is equal to V final minus V initial is equal to A ddt. இங்கே A ddt is equal to area, which is equal to integral T1 to T2 into A dt. ஸோ இதை என்ன தெரியுது? Final velocity minus initial velocity is equal to change in velocity is equal to area under dt, small dt. இது வந்து A dt. This is equal to dA, which is equal to area into dt. This acceleration into dt. So இதிலிருந்து நம்ம we can conclude change in velocity in the AT graph. Change in velocity in the AT is change in velocity is equal to area of AT graph from T1 to T2 integral. So இதிலிருந்து சொல்லலாம்னா the area under the AT graph represents change in velocity. Numerical based on graph, AT graph. From the given graph at t is equal to 0, the particle is at rest. So at t is equal to 0, the particle velocity at rest is 0 because it is at rest. It means at 0 particle is at rest. Find the velocity of the particle at t is equal to 3 seconds, 6 seconds, 8 seconds and 10 seconds. As it is நம்ம சொல்லுவோம் the area under AT graph. Area under AT graph represents change in velocity, final velocity minus initial velocity. So first நம்ம 0 to 6 second பார்ப்போம். First 0 to 6 second. இங்கே V initial the body is at rest. V final நம்ம கண்டுபிடிக்கணும். So V final minus V initial change in velocity for this interval is equal to area under AT graph. That is first நம்ம இதுக்கு பார்க்க போகிறோம் up to 6 second. So which is equal to area of the AT graph up to 6 second. 6 second அது ஒரு triangle வருது. So half into base வந்து 6 minus 0, இங்கே 6 seconds, base வந்து 6 into height வந்து 10 meter per second square, 10 meter per second square. 6 time second into meter per second square என்ன வருது? meter per second தெரியுது velocity தான். So is equal to 330 meter per second. So இந்த இடத்துல velocity at 6 second
at 6 second V final minus V initial is equal to 30 second, or V final is equal to area under AT graph minus plus V initial then 0, initial 0 is equal to 30 meter per second. This is 0 katrala. Second, 0 to 8 second la paapom. 0 to 8 second na the total area. 0 to 8 second. 0 to, so V initial is equal to 0 meter per second. Therefore, V final minus V initial is equal to area under AT graph, which is equal to this area plus the rectangular area. That is, this area as it is நம்ம கண்டுபிடிச்ச எவ்வளவு 30, இந்த area 30 already கண்டுபிடிச்சிருக்கோம் 30 plus this area rectangle இது என்ன 8 minus 6 is equal to 2. rectangular area length length வந்து 10 into breadth, இதான் length breadth 8 minus 2 2 sorry is equal to 30 plus 20 is equal to 50. So V final என்ன வரும்? V final is equal to 50 plus V initial is equal to 50 plus 0. V initial தான் 0 வச்சு is equal to 50 meter per second. அடுத்தது third, from 0 to 10 second. 10 seconds, 0 to 10 seconds the total area from here to here. இது ஒரு rectangle, இது ஒரு triangle. So area என்ன வரும்? V final minus V initial is equal to area of this triangle தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 30 plus rectangle இங்கேருந்து என்ன வரும்? 10 minus 6 is equal to 4 into height 10 is equal to 30 plus 40 is equal to 70 meter per second. So நம்ம சொல்லலாம், so from 0 to 6 second at this point the velocity is equal to, here the velocity is equal to 30 meter per second. இங்கே velocity என்ன வரும்? இங்கே velocity வந்து 50 meter per second. At 10 second la velocity is equal to 70 meter per second. Next, area under VT graph from 0 to 3 second. 3 second na இந்த triangle graph, இந்த triangle. So நம்மள்ட்ட ரெண்டு triangle இருக்கு, 0 to 3, அடுத்தது 0 to 6, இங்கே வந்து 10 meter per second, இங்கே நமக்கு தெரியாது, we call it as E. So what is slope? Slope of the AT graph என்ன வரும்? See, A is equal to velocity by time, velocity time. So slope of the AT graph என்ன வருது? Slope of the, what is slope here? Slope is equal to theta, இதுதான் slope. Slope is equal to tan of theta. This by this is the slope, y coordinate by x coordinate. Y coordinate by x coordinate, slope is equal to y coordinate by x coordinate, which is nothing but tan of theta. இங்கே tan of theta, இங்கே acceleration இங்கே என்ன வருது? இந்த இடத்துல acceleration வந்து E, இந்த இடத்துல acceleration E, இந்த triangle பார்ப்போம். So this is equal to E. So this is equal to, at 3 second, slope is equal to y coordinate. Y coordinate is A divided by x coordinate. X coordinate is 3 minus 0. This is from here 3 minus 0, 3. At 6 second, slope is equal to y coordinate. Y coordinate 10 divided by x coordinate 6 minus 0 is equal to 6 is equal to 5 by 3. ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல், ஏன்னா இதுவும் தீட்டா இதுவும் தீட்டா. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம இங்கே தீட்டா போட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தாலும் சரி, இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள் வந்து
இந்த 3 செகண்டுக்கு ஈக்குவலு இது 6 செகண்டுக்கு ஈக்குவல். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தீட்டா எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தீட்டா கான்ஸ்டண்ட்டாக தான் டேன் தீட்டாவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டேன் தீட்டா கான்ஸ்டண்ட்டாக ஸ்லோப் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இட் மீன்ஸ் இந்த ஸ்லோப்பும் சேம். தட் இஸ் விச் இஸ் நத்திங் பட் டேன் தீட்டா equal to tan theta. ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா a/3 this is a/3 is equal to 5/3. a/3 is equal to 5/3 or a is equal to 3 cancel 5 meter per second square. இந்த இடத்துல a என்ன வருது 5 meter per second square. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சல. நம்ம இப்போ 0 to 3 செகண்டில் v initial is equal to 0. So v initial is equal to 0, but v change in velocity from 0 to 3 seconds is equal to half area of the AT graph. Area of the AT graph means this triangle. This triangle, area of the triangle, இது எவ்வளோ வருது? The distance 5 meter per second, half into base. Base எவ்வளோ வருது? Base வந்து 3 minus 0. 3 minus 0 இந்த length. Base half into base into height எவ்வளோ வருது? Height வந்து 5. So is equal to 15/2 is equal to 7.5 meter per second. Therefore v final minus v initial எவ்வளோ வருது? 0 is equal to area of this one, which is equal to 7.5 meter per second, or v final at t is equal to 3 seconds is equal to 7.5 meter per second. Here the velocity at 3 seconds is equal to 7.5 meter per second. So simply இந்த டைப் பேஸில் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏரியா டைம் கிராஃப் கொடுத்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஏடி கிராஃப் and equal to v final minus v initial. So v initial கொடுத்துருப்பாங்க, v final நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.